Let me also take one. Our action will. Yes. Why can't பிரியங்கா ஒரே நிமிஷம் அப்படியே நில்லு, நான் உன்னை அழகா போட்டோ எடுத்து தரேன் அப்படின்னு ராகுல் காந்தி ஆசையா பிரியங்கா காந்திய போட்டோ எடுத்து கொடுத்திருக்கிறாரு. இது எங்க அப்படின்னா, இன்னைக்கு நாடாளுமன்றத்துல முதல் முறையா வருகை தந்திருக்கிறாங்க பிரியங்கா காந்தி. நாடாளுமன்றத்துல இன்னைக்கு எம்பியாக பிரியங்கா காந்தி பதவியேற்றுக் கொண்டார். அதற்கு முன்பாக ராகுல் காந்தி பிரியங்காவை நிறுத்தி போட்டோ எடுத்திருக்கிறார். Let me also take one. Our action will. Yes. Why can't I'm here. பிரியங்கா காந்தி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில முதல் முறையா போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களவைக்கு சென்றிருக்கிறார். நாடாளுமன்ற மக்களவைக்கு முதல் முறையா சென்ற பிரியங்கா காந்தியை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் பலருமே வரவேற்றிருக்கிறார்கள். அந்த சமயத்துலதான் பிரியங்கா காந்தி மக்களவைக்குள் நுழைந்த போது அவருடைய சகோதரரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி பிரியங்காவை நிறுத்தி புகைப்படம் எடுத்து கொடுத்திருக்கிறார். இதன் பிறகு மக்களவையில இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு வயநாடு தொகுதி எம்பியாக பிரியங்கா காந்தி பதவி கொண்டார். பிரியங்கா காந்தி கேரளாவின் பாரம்பரிய கசவு சேலை அணிந்து வந்திருக்கிறார். இதுவும் தற்போது கவனம் பெற்றிருக்கிறது. ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சேர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டாலே ரொம்ப ஜோரா இருக்கும். இவர்கள் இருவருமே சேர்ந்து நாடாளுமன்றத்துல என்னெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்னைக்கு அதிகமா இருக்கு. Let me also take one. Our action will. Yes. Why can't I'm here. मैं प्रियंका गांधी वाड्रा வயநாடு மக்களவை தொகுதி எம்பியாக பிரியங்கா காந்தி இன்று பதவியேற்றுக் கொண்டார். கேரளா மாநிலம் வயநாடு தொகுதியில அண்மையில நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக பிரியங்கா காந்தி போட்டியிட்டார். அந்த தேர்தலில் அவர் 6 லட்சம் வாக்குகள் பெற்று அபார வெற்றி பெற்றார். இதனை அடுத்து இன்று பிரியங்கா காந்தி நாடாளுமன்ற மக்களவையில எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார். பிரியங்கா காந்தி கையில அரசியல் சாசன புத்தகத்தை ஏந்தியபடி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முன்னதாக நாடாளுமன்ற அவையின் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த பிரியங்கா காந்தியினுடைய அண்ணா ராகுல் காந்தியை வணங்கிவிட்டு சென்று பிரியங்கா காந்தி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இதன் மூலமா நடப்பு நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் பிரியங்கா காந்தியினுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதன் மூலமா மக்களவையில அண்ணன் தங்கை அதாவது ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பேச இருக்கிறார்கள். ஏற்கனவே பிரச்சாரத்தின் போது இருவரும் இணைந்து செய்த பிரச்சாரங்கள் மக்களிடையே கவனம் பெற்று வந்தது. தற்போது நாடாளுமன்றத்தில் இருவரும் இணைந்து இன்னும் என்னெல்லாம் பேச போகிறார்கள், பிரதமர் மோடியிடம் என்னெல்லாம் கேள்விகளை முன்வைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கிறது.